Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is trauma at the border. The US policy of separating children from undocumented migrant parents is cruel. இன்னைக்கு எடிட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூஎஸில் பார்டர் கிராசிங்காக மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சில அப்ரோச்சஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ அந்த அப்ரோச்னால மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து எப்படிலாம் வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்றது, ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம எடிட்டோரியலில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். As part of its zero tolerance approach to dealing with undocumented migrants, the Donald Trump administration in the US has been separating parents and children within migrating families, leading to outrage over the burgeoning number of minors lodged in foster case. Reports suggest that between October 2017 and May 2018, at least 1,995 children were separated from their parents, with a significant majority of the instances between April 18 and May 31. இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட சில ஜீரோ டாலரன்ஸ் அப்ரோச்சஸ், அதாவது கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாத சில அவரோட டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஸோ அதில் ஒரு பார்ட் தான் இந்த அன்டாக்குமெண்டட் மைக்ரன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ யார் எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது, அவங்க வந்து யூஎஸ்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸையும் சில்ட்ரனையும் தனியாக பிரிச்சிடுறாங்க. இதுதான் வந்து ஜீரோ டாலரன்ஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எதில் கொண்டு போய் முடியுதுன்னா, அந்த நம்பர் ஆஃப் மைனர்ஸ்க்கு மத்தியில் ரொம்ப ஒரு கோவத்தை வந்து தூண்டுற விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்கள தனியாக வந்து ஃபோஸ்டர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. and then லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2017 மே 2018 வரைக்கும் 1,995 சில்ட்ரன் வந்து இந்த மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக சிக்னிஃபிகண்ட் மெஜாரிட்டி, ரொம்ப முக்கியமான அந்த மெஜாரிட்டி ஆஃப் விஷயம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 18 மே 31 வரைக்கும் தான் இந்த விஷயம் நிறையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜில் வேறு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்ரேஜ்னால் கடும் கோபம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பர்ஜினிங், அதுவே மீனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை நிறையா எக்ஸ்பேண்டிங் நம்பர் ஆஃப் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேசேஜோட தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். In recent weeks, distributing images and videos have emerged of screaming toddlers in the custody of Customs and Border Protection personnel, or in what appear to be chain link cages in facilities holding other children, as well as one disturbing audio allegedly of wailing children at one such unit. Democrats and Republicans alike have expressed deep concern about the ethics of using children facing trauma from separation from their parents to discourage further undocumented border crossings. Mr. Trump, however, has refused to accept sole responsibility for the family separations. Instead, he took to Twitter to blame his Democratic opponents for not working with Republicans to pass new immigration legislation to mitigate the border crisis. இது செகண்ட் பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில வாரங்களாகவே சில மனுஷை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து வெளியாகிட்டுருக்கு. ஸோ அங்கே அதில் வந்து கதறி அழுகிற சில குழந்தைங்களோட இமேஜஸ் அண்ட் வீடியோஸை வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ அவங்கள யார் வந்து பார்த்துப்பான்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ்ட்டு இருப்பாங்க, அதே மாதிரி பார்டர் ப்ரொடெக்ஷன் பர்சனல்ட்டு இருப்பாங்க. அவங்களோட கஸ்டடியில் தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செயின் லிங்க்டு கேஜஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கேஜில் வந்து ஒரு குழந்தை ரொம்ப கத்தி அழுகிற மாதிரி வீடியோஸ் கூட வந்திருக்கு அப்படின்றத அந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்க்ரீமிங் டாட்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது டாலர்ஸ்னால் சின்ன பிள்ளைங்க. ஸோ அவங்க வந்து ஸ்க்ரீம் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெயிலிங் சில்ட்ரன் சொல்கிறாங்க. வெயிலிங்னா அழுகிறது. ஸோ அழுகிற குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து 2 பார்ட்டி இருக்குது, டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிகன்ஸ். ஸோ அந்த 2 பீப்புளுமே வந்து இந்த விஷயத்தை குறித்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா செப்பரேஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி அன்டாக்குமெண்ட் பார்டர் கிராசிங்கை வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களே வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த கண்ட்ரிக்குள்ளே வராங்க. ஸோ அதை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறது டீப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இந்த லைனில் வேறு இம்பார்ட்டன்ட் வேர்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராமா. அதோடைய மீனிங் வந்து ஃபேஸிங் ட்ராமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆழமான ஒரு டிஸ்ட்ரெஸ், வருத்தம், கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம்.
And then லாஸ்ட்ல என்ன ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ட்ரம்ப் வந்து இந்த பிரச்சனையை குறித்து அவர் நான் தான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது அவர் ஏற்றுக்கவே கிடையாது. ஸோ இந்த ஃபேமிலி செப்பரேஷனை வந்து கஷ்டம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் இந்த பிரச்சனையை வந்து அவர் எடுத்துக்கவே இல்லை கையில். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அவங்களோட ஆப்போனன்ட் டெமோக்ராட்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸோட சேர்ந்து புது நியூ இமிக்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அவங்க ஜாயின் ஆகவே இல்லைன்னா வந்து எப்பயோ நான் இந்த பார்டர் கிரைசிஸை எப்பயோ ஸ்டாப் பண்ணியிருப்பேன், கம்மி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஆப்போனண்ட் ஆகி அந்த டெமோக்ராட்ஸை வந்து குற்றம் சொல்கிறாரு. ஸோ இந்த லைனில் இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் த பார்டர் கிரைசிஸ் சொல்லியிருக்காங்க. மிட்டிகேட்னா ரெடியூஸ். ஸோ அந்த பார்டர் கிரைசிஸை வந்து முற்றிலுமாக கம்மி பண்ணுறதுக்கு டெமோக்ராட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு. இந்த பேசேஜில் வேறு இம்பார்ட்டண்டாக வேர்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல சோலோட மீனிங் வந்து நானே அப்படின்றது தான் சொல்லலாம். வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். His response begs two questions. First, why, when both houses of the US Congress are under Republican control, is Mr. Trump unable to garner the numbers to pass legislation to end family separations? The answer is that, poignantly tragic though the fate of these broken families may be, the issues as such has failed to garner even as much bipartisan momentum on Capitol Hill as Mr. Trump's rescinding of the Obama-era immigration order on deferred actions for childhood arrivals. இந்த தேர்ட் பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ரெஸ்பான்ஸ்னால 2 கொஷின் கேட்க தோணுது. ஒன்று வந்து யூஎஸ் காங்கிரஸில் வந்து 2 ஹவுஸ் இருக்குது, அந்த 2 ஹவுஸ்லேயுமே வந்து இவரோட ரிப்பப்ளிகன் கண்ட்ரோல் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவர் கண்ட்ரோலில் இருக்கும் போதே நம்பர் ஆஃப் இனஃப் ஓட்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. நிறையா வந்து ரிப்பப்ளிகன் பீப்புள் தான் வந்து அந்த பார்லிமெண்ட்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்னால அவங்களோட ஓட்ஸ்னால இந்த லெஜிஸ்லேஷனை பாஸ் பண்ண முடியாதா, இந்த ஃபேமிலி செப்பரேஷனுக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்குறாங்க. அதோட ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சோகமான ஒரு ட்ராஜிக் தான். இது வந்து ஒரு பக்கம் அந்த புரோக்கன் ஃபேமிலிஸோட ஒரு தலையெழுத்தாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து 2 பார்ட்டியுமே வந்து கொஞ்சம் கூட ஒன்று சேர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மிஸ்டர் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரசிடெண்ட் ஒபாமா வந்து ஏற்கனவே ஒரு டிஃபர்ட் ஆக்ஷன்ஸ் ஃபார் சைல்ட்ஹுட் அரைவல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வச்சுருந்தாங்க. அதை வந்து மிஸ்டர் ட்ரம்ப் வந்து ரெசின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு பக்கம் இருக்கிறதுனால இதை வந்து பர்ஃபெக்டாக இந்த ஃபேமிலி செப்பரேஷனை என் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசேஜை சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த பேசேஜில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்னர், அதோடைய மீனிங் கேதர் பண்ணுறது, அண்ட் தென் பாய்க்னன்ட், அதோடைய மீனிங் ரொம்ப கஷ்டமான அப்படின்னு சொல்லலாம், அண்ட் தென் ரெசிண்டோட மீனிங் வந்து கேன்சல் பண்ணுறது. இந்த பேசேஜோட தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The second question is whether the policy of separating migrant families is new or if there was indeed bad legislation passed by the Democrats that supports this action as Mr. Trump claims. The answer is that both are true. Mr. Trump's critics are correct in that there is no single US law requiring families to be separated. Rather, what the White House referred to as loopholes is legislation or 2 legal provisions, a law against improper entry by aliens at the border and a decree known as the Flores settlement. ஸோ இந்த ஃபோர்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க செகண்ட் கொஸ்டின் பற்றி தான் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செகண்ட் கொஸ்டினில் இந்த பாலிசி, அதாவது இமிகிரன்ஸை ஃபாதர் அண்ட் மதர், அதாவது ஃபேமிலியை வந்து இமிகிரேஷன் சென்டர்லையும் சில்ட்ரனை வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறதையும் வந்து இந்த செப்பரேட்டிங்கை பண்ணுற இந்த பாலிசி வந்து நியூவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இல்லாட்டி இந்த பேட் லெஜிஸ்லேஷன் வந்து டெமோக்ராட்ஸால் முன்னாடியே பாஸ் பண்ணப்பட்டிருக்கா, அதாவது இந்த மைக்ரேட்டிங் ஃபேமிலிஸோடைய செப்பரேஷனை நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு லெஜிஸ்லேஷன் முன்னாடியே டெமோக்ராட்ஸால் பாஸ் பண்ணப்பட்டிருக்கா. ஏன்னா இதை தான் வந்து ட்ரம்ப் வந்து கிளைம் பண்ணுறாரு, அவங்க இதை வந்து டெமோக்ராட்ஸால் தான் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த பெரிய செகண்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு நியூவான லா இருக்கா, இல்லை இந்த லா வந்து ஆல்ரெடி டெமோக்ராட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தான் அந்த செகண்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ட்ரூ தான். இந்த பாலிசி வந்து ஓரளவுக்கு நியூ, அதே மாதிரி இந்த பேட் லெஜிஸ்லேஷன் வந்து யாரால பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்ஸால தான் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மிஸ்டர் ட்ரம்ப்போடைய கிரிட்டிக்ஸ் வந்து ஒரு விஷயத்தில் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ஒரு சிங்கிள் லா வந்து கிடையாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் டு பி செப்பரேட்டட். ஸோ அவங்கள பிரித்து வைக்கிற மாதிரியான ஒரு சிங்கிள் லா எந்த இடத்துலையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹவுஸ் வந்து இதில் இருக்க ஒரு லூப் ஹோல்ஸை வந்து லெஜிஸ்லேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2 லீகல் ப்ரொவிஷன்ஸாக வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
a law against improper entry by aliens at the border. அதாவது மெக்சிகோ அண்ட் அமெரிக்கன் பார்டர்ல இருந்து மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு வரப்போற அந்த மக்களை வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வர்றது வந்து இம்ப்ராப்பர் என்ட்ரி. ஸோ அதுக்கு எதிராக ஒரு லா வந்து இருக்கு. அண்ட் டெக்ரி நோன் ஆஸ் த ஃப்ளாரஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்ரி அப்படின்னா ஒரு ஆணை இல்லை ஒரு கட்டளை. ஸோ இந்த ஃப்ளாரஸ் செட்டில்மெண்ட் இதுதான் வந்து இந்த கேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஸோ இந்த ஃப்ளாரஸ் செட்டில்மெண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1997 ஃபெடரல் கோர்ட் ஆஃப் யூஎஸ்ல வந்து ஒரு ஆர்டர் தான் இந்த ஃப்ளாரஸ் செட்டில்மெண்ட். ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இல்லீகலாக என்ட்ரி ஆகிற ஃபேமிலிஸ் அவங்கள்ட்ட வந்து சில்ட்ரன் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸை தனியாகவும் சில்ட்ரனை வந்து அங்கே டீடைன் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு வந்து இந்த ஃப்ளாரஸ் செட்டில்மெண்ட் வந்து சொல்லுது. ஸோ அதனால தான் வந்து பேரண்ட்ஸை டீடைன் பண்ணிவிட்டு ஸோ அவங்கள எங்கே டீடைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் டிடென்ஷன் சென்டர் அங்கே வந்து டீடைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டாக சில்ட்ரனை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீசஸ்க்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில்ட்ரனை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்அக்கம்பனிட் ஏலியன் சில்ட்ரன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ளாரஸ் செட்டில்மெண்ட்டோடைய ஒரு டெஃபினிஷன். ஸோ இந்த ஃப்ளாரஸ் செட்டில்மெண்ட் தான் வந்து தடுக்குது பேரண்ட்ஸையும் சில்ட்ரனையும் ஒரே இடத்துல இருக்க விடாமல் பண்ணுது அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த லா சொல்லுது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த பேசேஜ் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ரி. டெக்ரி அப்படின்னா ஒரு ஆணை இல்லை ஒரு கட்டளை. இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். The first is a federal law that makes it impossible to summarily deport certain vulnerable categories of migrants, such as families, asylum seekers, and unaccompanied minors. To get around this, the administrations of George W. Bush and Barack Obama adopted the policy of catch and release, whereby these migrants would be released from custody pending their deportation case adjudication. ஸோ இந்த ஃபிஃப்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் முதலாவதாக ஒரு ஃபெடரல் லா வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து அங்கேருந்து வரக்கூடிய மக்களை வந்து டீபோர்ட் பண்ணி திருப்பி அங்கேவே அனுப்ப முடியாது அப்படின்றதுக்கான ஒரு சர்டன் ரீசன்ஸ்க்கு வந்து இந்த ஃபெடரல் லா தான் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்களை வந்து டீபோர்ட் பண்ண முடியாதுக்கான காரணங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்னரபிள் கேட்டகரிஸ் ஆஃப் மைக்ரன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ், அசைலம் சீக்கர்ஸ் அண்ட் அன்அக்கம்பனிட் மைனஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்அக்கம்பனிட் மைனஸ் அப்படின்னா அவங்க கூட யாருமே இல்லை அப்படின்றப்பட்ட மைனஸ், அதாவது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு மைனஸ். ஸோ அடுத்ததா இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அண்ட் பாரக் ஒபாமா இவங்களாம் ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் யூஎஸ். ஸோ அவங்க வந்து ஒரு பாலிசி வந்து அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் அண்ட் ரிலீஸ் அப்படின்னு தான் அந்த பாலிசியோடைய நேம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான மைக்ரன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்கள்ட்ட இருக்க கஸ்டடியிலேருந்து ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைமில் அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்படி அப்படின்னா, அவங்களுடைய டீபோர்ட்டேஷன் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பெண்டிங்கில் வந்து வச்சுருவாங்க. ஸோ அப்படின்னா அவங்க வந்து இங்கேருந்து டீபோர்ட் பண்ணப்பட்டு திருப்பி அவங்க நாட்டுக்கே வந்து அனுப்பப்படுவாங்க. ஸோ இதில் முன்னாடி சொன்ன மாதிரியே ஃபேமிலிஸ், அசைலம் சீக்கர்ஸ் அண்ட் அன்அக்கம்பனிட் மைனஸ் இவங்க எல்லாரையுமே வந்து திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படின்னா வந்து இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட் வல்னரபிள். வல்னரபிள் அப்படின்னா ஒரு பாதிக்கப்படக்கூடிய. ஸோ இந்த இடத்துல அவங்க ஃபேமிலிஸ், அசைலம் சீக்கர்ஸ் இவங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ட் வந்து அன்அக்கம்பனிட் மைனஸ். அன்அக்கம்பனிட் அப்படின்னா ஆதரவற்றவங்க. ஸோ அன்அக்கம்பனிட் மைனஸ் அப்படின்னா ஆதரவற்ற மைனஸ் அவங்கள தான் வந்து இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ட் வந்து அட்ஜுடிக்ஷன். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து அட்ஜுடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டீபோர்ட்டேஷன் கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட், ஸோ அதை வந்து பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜில் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். Family separation was unnecessarily at that time, but under the Trump administration's zero tolerance approach, all undocumented migrants are charged in criminal courts. Here the Flores settlement applies because it limits to 20 days the length of time migrant children may be held in immigration detention. While their parents face charges, the children are transferred to a different location, often with devastating consequences for their families. This is unspeakable cruelty. இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி செப்பரேஷன், அதாவது அந்த டைமில் வந்து இது ஒரு அன்னெசரியான ஈவெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இது வந்து ஒரு ஜீரோ டாலரன்ஸ் அப்ரோச், அதாவது ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஒரு அப்ரோச் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அன்டாக்குமெண்டட் மைக்ரன்ஸ், அதாவது அவங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் மைக்ரேட் ஆகி மெக்சிகோ மற்றும் வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வர மைக்ரன்ஸ் யூஎஸ்க்கு மாறியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அதனால அவங்க வந்து கிரிமினல் கோர்ட்ஸில் சார்ஜ் பண்ணப்படுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஜீரோ டாலரன்ஸ் அப்ரோச்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சகிப்புத்தன்மையற்ற ஒரு அப்ரோச். நெக்ஸ்ட்டாக வந்து ஃப்ளாரஸ் செட்டில்மெண்ட், ஃபோர்த் பேசேஜில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து அப்ளை ஆகுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 20 days தான் வந்து
அந்த மைக்ரண்ட் சில்ட்ரனை வந்து இமிகிரேஷன் டிடென்ஷனில் வந்து வைக்க முடியும். அதுக்கு மேலே அவங்களை இமிகிரேஷன் டிடென்ஷன் சென்டரில் வந்து வைக்கக்கூடாது, அவங்கள வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றிடணும். பட் ஆனால் கிரிமினல் சார்ஜஸ் பண்ணியிருக்க கிரிமினல் கோர்ட்டால் ஜட்ஜ் பண்ணப்பட்ட அந்த பேரண்ட்ஸை வந்து இமிகிரேஷன் டிடென்ஷனில் தான் வைக்க முடியும், அவங்களுக்கு அங்கே தான் தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த லைனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு கிரிமினல் சார்ஜ். ஸோ அதனால சில்ட்ரனை வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியே வந்து டிவாஸ்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவாஸ்டேட்டிங் கான்சிக்வன்சஸ். ஸோ இதில் டிவாஸ்டேட்டிங் அப்படின்னா ஒரு பேரழிவு இல்லை ஒரு பாலாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், ஒரு கான்சிக்வன்சஸ்க்கு அந்த ஃபேமிலிஸ் வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் அன்ஸ்பீக்கபிள் க்ரூவல்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்ல முடியாத ஒரு கொடுமை. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரம்ப் கவர்மெண்ட் இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து லீகலைஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ இதை தான் சரின்னு சொல்கிறாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து மாற்றுறது தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்றதான் இந்த இதில் சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ டாலரன்ஸ். ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னா முற்றிலும் சகிப்புத்தன்மையற்ற. நெக்ஸ்ட் வேர்ட் இமிகிரேஷன் டிடென்ஷன் அப்படின்னா குடியேற்றத்தை தடுப்பது இமிகிரேஷன் டிடென்ஷன். நெக்ஸ்ட் வேர்ட் டிவாஸ்டேட்டிங். டிவாஸ்டேட்டிங் அப்படின்னா வந்து பேரழிவு இல்லை பாலாக்குறது. நெக்ஸ்ட் வேர்ட் அன்ஸ்பீக்கபிள் க்ரூவல்ட்டி அப்படின்னா சொல்லாத கொடுமைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் burgeoning, meaning begin to grow or increase rapidly. Flourish, Tamil meaning arumbum. Synonyms prosper, snowball. Antonyms decline, decrease. Example sentence, manufacturers are keen to cash in on the burgeoning demand. And the next word mitigate, meaning first meaning make something bad less severe, serious or painful. The second meaning lessen the gravity of an offense or mistake. Tamil meaning kuraika. Synonyms alle, alleviate. Antonyms aggravate, increase. Example sentence for first meaning, drainage schemes have helped to mitigate this problem. And the next one, he would have faced a prison sentence but for mitigating circumstances. And the next word poignant, meaning in a way that evokes a keen sense of sadness or regret. Tamil meaning எரிச்சலூட்டுவதாக. Synonyms bitter, disturbing. Antonyms cheerful, unaffecting. Example sentence, the experience of the war are poignantly described. And the next word rescind, meaning revoke, cancel or repeal a law, order or agreement. Tamil meaning meetal. Synonyms abolish, overturn. Antonyms allow, enforce. Example sentence, the government eventually rescinded the directive. And the next word decree, meaning an official order that has the force of law as a noun, order something by decree as a verb. Tamil meaning aanai. Synonyms act, announcement. Antonyms answer, disorganization. Example sentence, the decree guaranteed freedom of assembly as a noun, the president decreed the military was to be streamlined as a verb. இந்த எடிட்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷன் இதோட முடிஞ்சிச்சு. இந்த இங்கிலீஷ் விங்கிலீஷ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ், மீட் யூ டுமாரோ.